அன்பு நண்பர்களே, நம் வாழ்விற்கு பெரிதும் பயன்படும் திருக்குறளை மையமாக வைத்து, அதிலிருந்து ஒரு குறளை தேர்ந்தெடுத்து, அக்குறளை ஒரு சிறிய கதையுடன் விளக்கப் போகிறேன். நான் உங்கள் ட்ரீம் டு லைஃப் சக்சஸ் தமிழ் சேனல் அன்சாரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருக்குறளை பற்றி எல்லோரும் அறிந்ததே, அதை பற்றி நான் விளக்க தேவையில்லை. இருப்பினும் திருக்குறளை பற்றி கூறாமல் அடுத்துச் செல்வது என்பது அவ்வளவு நன்றாக இருக்காது. உலகத்தில் உள்ள அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலக பொதுமறையாகும். திருக்குறளில் உள்ள 1330 குறள்களும் நாம் அன்றாட வாழ்வில் இன்றும் ஒற்றுப்போகின்றன. ஏழை முதல் அரசியல் ஆட்சியாளர் வரை, தீயவர் முதல் நல்லவர் வரை, காமம் முதல் கணவன் மனைவி வாழ்வியல் முறை என்று சொல்லிக் கொண்டே போகலாம். திருக்குறளில் உள்ள அனைத்தையும் அல்ல, சிலவற்றை நம் வாழ்வில் கடைபிடித்தாலே போதும் நம் வாழ்க்கை செம்மையாக மாறும். ஆகவே எனது முதல் பெரிய வீடியோவிற்காக ஒரு குறளை தேர்ந்தெடுத்துள்ளேன். அதிகாரம் 47 தெரிந்து செயல் வகை 467வது குறளை ஒரு சிறிய கதை விளக்கத்துடன் கூறுகின்றேன். என் வாழ்விற்கும் உங்கள் வாழ்விற்கும் பெரிதும் பயன்படும் என்று. முதலில் குறளை கேட்கலாம். கதைக்கு பிறகு குறளின் விளக்கத்தை கேட்கலாம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. சரி, வாருங்கள் நண்பர்களே, கதைக்கு போகலாமா? ஒரு சிறிய கிராமத்தில் இரு நண்பர்கள் ராமு சோமு என்று இருவரும் ஒற்றுமையாக ஒழுக்கமாக ஆசிரியர்கள் பெரியோர்கள் சொல்படி நடந்து தனது ஆரம்ப பள்ளி படிப்பு மேல் படிப்பு அனைத்தையும் நல்லபடியாக முடித்தனர். இருவருமே முதல் மதிப்பெண் எடுத்து நகரத்திற்கு, அதாவது சென்னை போன்ற நம் சிட்டிக்கு நல்ல ஊதியம் உள்ள கம்பெனிகளில் இருவருமே தனித்தனியாக வேறு இடத்தில் வேலைக்கு அமர்ந்தனர். அப்பொழுது இருவரும் பிரியும் வேளையில், நாம் இருவரும் இதுவரை நன்கு படித்து நல்ல வேலையில் அமர்ந்து விட்டோம். இதன் பிறகும் நமது வருமானத்தை அறிவை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று பிரிந்து சென்றனர். அப்பொழுது இருவருக்குமே வயது 22க்கு மேல் இருக்கும். காலங்கள் ஓடின. இடையில் இருவருமே சந்திக்கும் போது ராமுவை விட சோமு மிகவும் வசதியாக காணப்பட்டான். சோமு கேட்டான் ராமுவிடம், இருவருமே ஒரே மாதிரிதான் சம்பாதிக்கிறோம், நீ மட்டும் ஏன் இன்னும் பிச்சைக்கார வேஷம் போடுகின்றாய் என்று ஏளனமாக பேசி பிழைக்க தெரியாதவன் என்று நக்கலடித்து சிரித்தான். பிறகும் காலங்கள் ஓடின. இருவருமே திருமணம் பிள்ளை குட்டிகள் என்று ஆன போதும் ராமு முன்பு போலவே தனது நிலையில் ஏழ்மையாகவே இருந்தான். ஆனால் சோமுவோ பெரிய வீடு பைக் கார் என்று மனைவி மக்களுடன் சந்தோஷமாக இருந்தான். இருவருமே 40 வயதை கடக்கும் போது அவர்கள் வேலை பார்த்த நிறுவனம் புதிதாக வருபவர்களுக்கு வேலை கொடுப்பதாக சொல்லி 40 வயது மீறியவர்களை வேலையிலிருந்து நிறுத்தினார்கள். அப்போது ராமு தன் வேலை போனதை பற்றி எந்த கவலையும் இன்றி எப்பொழுதும் போல் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் சோமுவோ வீடு பைக் கார் என்று பல பொருட்களுக்காக செலவழித்ததால் கையில் பணமில்லாததால் திண்டாடி அடுத்து என்ன செய்வது என்று முழித்தான். பிறகு தன் நண்பன் ராமு எப்படி இருக்கிறான் என்று பார்த்து அவனை விசாரித்து வருவோம் என்று சென்றபோது அப்பொழுது அவனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இதுவரை எந்த வசதியும் இல்லாமல் இருந்தவன் தன் வேலை போன பிறகும் தன்னை விட வீடு கார் நகை என்று ஆடம்பரமாக இருப்பதை எண்ணி ஆச்சரியப்பட்டான். திடீரென்று எப்படி வசதியானாய், ஏதேனும் லாட்டரி அடித்ததா என்று கேட்டான். அதற்கு ராமு, இல்லையப்பா, எல்லாம் என் பணம்தான், நான் சேர்த்து வைத்த பணம்தான் எனக்கு உதவியது என்று கூறினான். அதற்கு சோமு, அப்படியே உன் செலவுகள் போக சேர்த்து வைத்திருந்தாலும் இவ்வளவு பெரிய தொகை சேர வாய்ப்பில்லையே என்றான். ராமு கூறினான், நான் வேலைக்கு சேர்ந்தவுடனே நன்கு ஆராய்ந்து என் செலவுகள் போகும் மீத பணத்தை மாதா மாதம் வளரும் விதத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சிப் போன்ற திட்டத்தில் சேர்க்க ஆரம்பித்தேன். உன்னை நான் இடையில் பார்க்கும்போது கூட நீ ஆடம்பரமாக இருப்பதைக் கண்டு நான் எடுத்த முடிவில் தெளிவாக நின்று பணத்தை சேமிக்கத் தொடங்கினேன். ஆரம்பத்தில் எனக்கு சிரமமாகத்தான் இருந்தது. ஆனால் என் பணமோ வட்டிக்கு மேல் வட்டி சேர்ந்து இன்று பெருந்தொகையாக கிடைத்தது. இதை வைத்து நான் வாழ்வில் வாழும் வரை வசதியாக வாழ முடியும் என்று கூறினான். அப்பொழுதுதான் சோமுவுக்கு புரிந்தது, தெளிவான முடிவும் முடிவெடுத்த பின் பின்வாங்காமல் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று. இருப்பினும் தன் நண்பன் துன்பப்படுவதைக் கண்டு ராமு அவன் வாழ்வாதாரம் செழிக்கும் வகையில் அவனுக்கு நல்ல வேலையாக கொடுத்தான். இக்கதை படித்து முடித்து வேலைக்கு செல்லும் அனைவருக்குமே பொருந்தும். இனி இக்குறளின் விளக்கம். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நாம் ஒரு செயலை செய்யும் முன் அச்செயலின் நன்மை தீமை என பலவற்றை ஆராய்ந்து பார்த்து அச்செயலில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து பார்க்காமல் ஒரு செயலை அல்லது தொழிலையோ தொடங்கிய பின் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்வோம், அப்பொழுது யோசிக்கலாம் என்று அச்செயலில் ஈடுபடுவது இழிவான செயலாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ராமு தன் இளம் வயதிலேயே தெளிவான திட்டமிட்டு வருங்கால ஆபத்தை உணர்ந்து பணம் சேமிக்கும் போது பின்வாங்கும் சூழ்நிலை வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்துடன் சிந்தித்து செயல்பட்டான். ஆனால் சோமுவோ தற்போதைய சந்தோஷம் முக்கியம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்ததால் வருங்காலத்தில் சிரமப்பட்டான். ஆகவே இளைஞர்களே, சோமுவாக இல்லாமல் ராமுவாக இருந்து இன்றைய பல திட்டங்களை யோசித்து நீங்கள் கல்லூரி முடித்தவுடன் உங்கள் வெற்றி பாதையை தேர்ந்தெடுங்கள்.
மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களும் நன்மை பெற செய்யுங்கள். தங்களின் ஆதரவுடன் உங்கள் அன்பு நண்பன் அன்சாரி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.